அன்பிற்குரிய நண்பர்களே, என்னுடைய இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. கோசமங்கை ருத்திரனே உத்திரவு தந்திட உனை பணிந்தே விரைந்தெழுவாய் திருக்காஞ்சி கங்கை வராகா திருப்பள்ளி எழுந்தருள்வாய். கருணை நிரம்பத்தாராய் கங்கை வராக இதுதான் என்னுடைய தலைமை குழு. இப்பொழுது நம்முடைய தேசிய விருதாளர் கவிதாயினி, ஆன்மீக அரசி மண்ணாங்கட்டி சக்கரபாணி அவங்க இந்த இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முதலாக திருக்காஞ்சியிலே வித்திட்டவர்கள் இந்த அம்மா. நல்லா கைது 5 வருடமாக அவர்கள் சிவன் மீது தனியாத பக்தி கொண்டு சிவன் அடிமை என வாழும் அம்மை. சிவன் மீது தனியாத பக்தி கொண்டு சிவன் அடிமை என வாழும் அம்மை இவரே. புவனத்தில் சிவனடியார் யாரே எனினும் அவரெல்லாம் புனிதர்களே என்றுணர்த்த சிவபக்தர் நந்தனுக்காய் நந்தி தன்னை விலகீறு எனச் சொன்ன பெருமை சொல்ல தவ வடிவாய் காட்சி தரும் அன்பின் வடிவம், நவ வடிவாய் காட்சி தரும் அன்பின் வடிவம் மண்ணாங்கட்டி எனும் மாண்புடைய நாமம் கொண்ட அம்மா வருக. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பிரான் பாதங்களில் பணிந்து வணங்குகின்றேன். அன்னை தமிழையும் அருந்தவ பெற்றோரையும் வணங்கி மகிழ்கின்றேன். உண்மையில் இந்த சிவகவி சிவவேள்வியை நடத்துவதற்காக முதலில் இதை இணைத்து கொண்ட ஐயா கொங்கணவர் கலைக்கூடத்தின் நிறுவனர் கலைதாசன் ஐயா அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் போதாது. ஏன்னா முதல்ல எங்களை கிளியனூர் ஒழுந்தியாப்பட்டு அந்த இடங்களுக்கெல்லாம் எங்களை அழைத்து சென்று அங்கே எங்களை இந்த கவியரங்க தலைமையேற்று பாட வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஏன் வெவ்வேறு ஊருக்கெல்லாம் நீங்கள் போக போகிறீங்க, எங்கள் ஊரில் வந்து நடத்துங்கன்னு. திருக்காஞ்சி மிகப்பெரிய சேத்திரம், காசிக்கு மிகுந்த சேத்திரத்தில் இங்கே நடத்துவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஐயா வேணுகோபால் ஐயா அவர்களும் இந்த நம்ம கலைதாசன் ஐயா அவர்கள் இங்கே வந்து மிக சிறப்பாக 5 ஆண்டு காலமாக மிக சிறப்பான முறையில் சீரிய முறையில் நடத்தி கொண்டு வந்தார்கள். இந்த கோவில் ஆலயத்திற்கும் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த கிராம பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டுமெனால் முதலில் நாங்கள் வரும்போது இங்கே செட்டு தான் போட்டாங்க.
இறைவன் நாங்கள் வந்த நேரமோ என்னவோ இவ்வளோ பெரு மண்டபம் கட்டி மிக சிறப்பான ஒரு நடைபெறுவதற்கும் எங்கள் சிவவேள்வியும் முக்கிய காரணம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவவேள்வி என்று சாதாரணமான அல்ல, நாம் நினைத்ததை எல்லாம் இறைவன் எம்பெருமா நமக்கு அருள்வதற்கும் நம்மோடு இணைந்து வாழ்வதற்குமான ஒரு தான் சிவவேள்வி என்பது. ஆகவே அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி, தித்திக்கும் தேன் தமிழை பக்தியில் நினைத்து சித்தம் தெளிவுற எத்தனையோ மேடைகளில் எல்லாம் சிறப்பாக தமிழனை ஓதிடும் சிம்மக்குரலோனே, செம்மொழியே தமிழது உணமூச்சு, செம்மொழியே தமிழது உயிர் மூச்சு என தன் நாவினால் கவிதை மழை பொழிந்து சிந்திக்கும் பக்குவத்தை சித்தமெல்லாம் உணர்ந்து ஆன்மீக ஞானத்தை உணர்த்தும் தமிழ் பணி செம்மலே. சொற்பொழிவு ஏராளம், நூலாய்வுகள் என எங்கும் தமிழ் மணக்க கூறும் செந்தமிழ் அருவியே, கவியரங்க தலைமையே, விஷ்ணுவின் பெயர் கொண்ட தங்கள் பாதங்களில் நந்தனார் தோன்றிய நட்டவூர் ஆதனூர், பந்தம் பணிவும் பரவிய தொண்டுகள், நந்தன் நறுங்கமல் நற்றமிழ் சாற்றினான், கந்தன் தகப்பனை கண்ணார காணவே, கந்தன் தகப்பனை கண்ணார காணவே, உந்தும் மனத்தால் உறங்கா தொழுதனன், தந்தனா பாடி தவவேள்வி செய்தனன், தந்தனா பாடி தவவேள்வி செய்தனன், சந்தம் முழுங்க சதிராடி தேடினான், எந்த பணியும் எளிதாய் முடித்தனன், சிந்தை உரியிடும் சீவனும் ஈசன் கான், இந்நாளில் போவேன் இடபனின் தாழ்வணிய, விந்தைகள் செய்தே விளைந்த நெல் அற்புதம், நிந்தை முதலாளி நினைந்தே உதவினான், சொந்தமும் சாடினர் சுழன்றுமே ஓடினான், நொந்த மனமோ நொடியில் ஒளிர்ந்தனவே, நந்தியும் நகரா நடுவில் மறைத்தனவே, எந்தை திருப்புன்கூர் எரிசுடர் காட்டினான், எந்தை திருப்புன்கூர் எரிசுடர் காட்டினான், சுந்தர மேனியன் சூட்சமம் பேரொழியே, சிந்தைகலங்கா சிதம்பரனை சேவித்தான், அந்தணர்கள் ஆணவம் அப்பதியில் கூவினர், வெந்தளர் மூட்டினர் வேள்வியில் சாய்த்தனர், செந்தழ் பூக்கள் செழுமை ஒளியினில் வந்தடைந்த ஈசன் வணங்கினாலே போவார், அந்தனர் போற்ற அடியார் வசமாகி, நந்தன் புலையன் நடராஜர் அன்பிலே சிந்தூர சோதியில் சீருடன் மேவினான், நந்தன் வரலாறு நன்று. இது நந்தனை ஆண்டவா, கந்தன் தந்தை இமயவனார் கனிந்த மனத்துள் கருணையினால், நந்தன் துதித்து தவமியற்றி நடராஜனையே போற்றி வர, சிந்தை முழுதும் சிவமாமம் சிந்தன் பதமே பணிந்தனனே, சிந்தும் வியர்வை ஓமெனவே சிவனை நினைத்தினே உரைகினனே, ஓதி உணர்ந்து கலந்திடவே ஒன்றும் அறியா திகத்தினனே, நீதி கேட்ட ஆண்டையிடம் நிலைமை எடுத்து சொன்னானே, பீதி அடைந்த அடியவரும் பீடு கொண்டே உழைத்தானே, மீதி நாளில் போவதெப்போ பிதற்றி மனதால் துடித்தனனே, வெம்பி அழுதான் ஐயனிடம் வெடித்த சென்னல் வெளிந்தனவே, தம்பாய் செல்வாய் நந்தனம் நீ தெளிவாய்த்தில்லை காண்பதற்கே, உம்பர் தொழும் நல் சிதம்பரத்தில் உருகி பணிந்தே அருள் பெறவே, செம்பொன் மேனி தழுவிடவே செருக்காய் செல்ல வழி சொன்னான், நந்தன் கண்ட தீட்சிதர்கள் நறுக்காய் வார்த்தை சுட்டனரே, வெந்த நனில் வீழ்ந்தன வெம்மை வேதியர் கைகூப்பி முந்தி செல்ல வழிவிட்டார், முழுமதியினன் ஜோதியனை ஏந்தும் கரங்கள் ஏகனை ஏற்றி ஏகினானே. நன்றி, வணக்கம். கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சொல்லி கடந்தேன். கிறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தால் போற சிறந்தடியா சிந்தனையில் தோணியூரினின் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அவரை வணங்கி உங்களையும் வணங்கி அனைவரும் வணங்கி வணக்கம். மகிழ்ச்சி. நந்தனை ஆண்டவனை செந்தமிழ் கவிபாடி, நந்தனை ஆண்டவனை செந்தமிழில் கவிபாடி, வந்தனை செய்திட்ட அம்மா, வந்தனை செய்திட்ட அம்மா, நீ செந்தமிழாய் சீரோடு வாழ்க நீடு, என்றும் இளமை நலம் குன்றாமல் வாழ்க. அடுத்து வருகிறார் மழலைக்கவி மாக்கா அமுதன். இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்கிட்ட அறிமுகமான அந்த குழந்தை
இன்று வளர்ந்து தெளிந்து யாப்பிலக்கணத்தை உணர்ந்து எழுதக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறார். அதற்காக என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள். ஆனா இந்த குழந்தை மேல எனக்கு ரொம்ப பாசம் உண்டு. இளம்பிறை அணிந்த இறைவன் புகழ்பாட, இளம்பிறை அணிந்த இறைவன் புகழ்பாட இனிதாய் கவி படைத்து அமுதென தந்திட. ஏன்னா அமுதன் இனிதாய் கவி படைத்து அமுதென தந்திட இளம்பருவ பிள்ளையது, இளம்பருவ பிள்ளையது அமுதன் வருகின்றார். இனிக்க கவிபாடி நம் இதயத்தில் நின்றிடுவார், இனிக்க கவிபாடி நம் இதயத்தில் நின்றிடுவார். மழலை கவியமுதே, மழலை கவியமுதே, மலைத்தேன் சொற்சுவையே, மலைத்தேன் சொற்சுவையே, அழைத்தேன் கவிபாட தேன்மழை பொழிந்திடு. அன்னை தமிழே, என் நாவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்ந்திடவே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லி உனது புகழ் சொல்ல முடியலையே என் தாய் தமிழே வணக்கம். இந்தின் இளம்பிறை அணிந்தவா, ஆக்கமென்றும் வந்தாய், மாந்தர் கூக்கத்தையும் தந்தாய். அசைவிழா காப்பாய் அண்டத்தை, மாந்தர்க்கு ஆழி முதல் ஆட்டேரி வரை அருள் புரிவாய். காய்குலை போல் உவகை தந்தவனே வாழி. தாபதர் என்றும் வந்தாய், அருளிட சித்தம் தோன்றா சோதனை தந்தாய். வீ போன்று மனம் கொண்டு சாக்கே அச்சம் அளித்தவனே வாழி. கோயென்று வந்து என் தன் மனதையும் போந்த விளையாட்டு பிள்ளை நீ. சினத்தை தீ போன்று கொண்ட தீந்தமிழ் வேந்தன், தமிழின் ஐயானவனே நீ வாழி. கார்முகில் உந்தன் கூந்தல் என்றேன், கண்மூடி உலகை ரசிப்பாய் என்றும் ஓர்தல் கொடுப்பாய் நீயே எனக்கு பிணி தீர்வன தெளிவு தந்தனே ஈசரே. அண்டத்தின் அணுவாகி ஆற்றலை புகுத்தி செண்டால் மலர்ந்த உமையாளின் மனம் பறிக்கவே காதல் நோய் உற்று கன்னிகைக்கு திலகமிட தேவன் தன் முன்னிலையில் மாங்கல்யம் பூட்டிடவே. நான்முக கடவுளின் நன்செய் மகனாம், முக்கண்ணன் இவரின் மாப்பிள்ளையாம், சதியே இவரின் மகளாம். என்றும் மதியை கண்டு என்றும் மதியை கொண்டு மாதவர்கள் பெற்றிடவே கோதட்சன் முன்னிலையில் இணையன் பார்த்திடவே கையின் ஐயாய் மை போன்று பையாய் மாப்பிளை வேண்டும் மதியழகன் போலே. அவ்வழகனே மணவாளன் என்றால் மனம்தான் கசந்திடுமோ? நாட்டகத்திற்கு அழகாக்கம் புனைந்திடவே மக்கள் நாதங்கள் முழங்கிட வேதங்கள் கூறிட இந்திரன் முன்வர சந்திரன் பின்வர திருமணம் முடிந்ததே இருமணம் இணைந்ததே. நங்கைகள் நன்மணம் கொண்டு ஏங்கவே புன்னகை கொண்டு பூவிழி தேடுதே. கண்கள் கலங்கிட காதலும் எரியுதே, வீமுகம் சினமழை பொழியுதே. கண்ணே கலங்காதே காதலன் நான் இருக்க, உன்முனம் வாடிட என் மனம் நோகுதே. சொல்லால் வவுந்ததே ரோகிணி மனம், பேவிழியில் நீர் ததும்ப நின்றதே உடன்பிறப்பே. தஞ்சம் தேடி தகப்பனை அடைய நாங்கள் மோசம் சென்றோம் எனவே பதறிய தகப்பனோ நெஞ்சில் நொந்தே சென்றதே சொன்னதே நங்கை மனமே. கண்ணே பொன்மணியே என் தன் குலம் காத்த இருக்கால் வெண்ணிலவே, உன் முன்னே நின்றேன் கையற்ற சீயாய், உன் வாழ்வை கெடுத்த பாவியாய். மனம் நோகச் செய்த சந்திரனை அழிக்க துடிக்குதே என் மனம். அழகு கொண்ட பொன்மேனி அழியட்டும், அவன் அண்ட வெளியில் ஒழியட்டும். என் கணவன் பொன்மேனி அழியுதே, தலை சூடிய பூவெல்லாம் காயுதே. மஞ்சளும் தேயுதே, குங்குமம் கரையுதே. நீயே தஞ்சம் இந்திரா, எனக்கு நீயே தஞ்சம். தேவாதி தேவன் சூழ நாயன் மாருடன் அகத்தியரும் கூட யாகங்கள் நடத்திட ஈசனவன் தோன்றிட. சந்திரன் அழிந்திட சாகுதே உயிரெல்லாம், சாபத்தை நீக்கிடவே சந்திரால் வேண்டிடவே. சந்திரா உன் சாபம் நீங்குமே, மணாலியை மனமுற நேசிப்பாய் என்றும். எந்தன் கூந்தலே உந்தன் மூஞ்சலே மூவஞ்சி வளர்ந்து மூவஞ்சி மறைவாய்.
அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்கடலில் களங்கம் என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, பொன்னம்பலத்துளே தெல்லந்தே சிவாயமே. ஓம் நமச்சிவாய. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். அமுதன் குரலை கேட்ட பிற்பாடு வள்ளுவரே கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பார். அமுதன் குரல் கேட்டால் அதுவே அமுத சொல் கூட எழுதியிருப்பார். சந்திரன் பெற்ற சாபத்தை, அதானே, சந்திரன் பெற்ற சாபத்தை செஞ்சடையான் போக்கியதை, சந்திரன் பெற்ற சாபத்தை செஞ்சடையான் போக்கியதை நிரல்படவே கவி படைத்தாய். பெருமை பல பெற்று ஓங்கி உயர்ந்திடுக, பெருமை பல பெற்று ஓங்கி உயர்ந்திடுக. உன் வரியில் நெஞ்சில் தைத்த வரி எது தெரியுமா? மூவஞ்சில் வளர்ந்து மூவஞ்சில் தேய்ந்து. மிகப்பெரிய கவிஞர்கள் தான் இதை கையாள முடியும். ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு. ஐந்து 25, இன்னொரு 5 சேர்த்தா 30. திருப்பாவை 30 தெரிஞ்சிருக்கணுன்றது அந்த இலக்கணப்படி ஐந்தும் ஐந்தும்னு பாடுவாங்க. ஆனால் நீ இந்த சின்ன குழந்தை 15 நாள் வளருவதையும் 15 நாள் தேய்வதையும் மூவஞ்சில் வளர்ந்து மூவஞ்சில் தேய்ந்து என்று எழுதியிருக்கிறாய். நீ தேய மாட்டாய், வளருவாய் 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 வாழ்க.